ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4. போன எபிசோடில் டோகனும் ஹீரோயினும் சீக்ரெட்டாக கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருப்பாங்க. அந்த மேரேஜுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு தாத்தாட்ட வந்திருப்பாங்க. தாத்தாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினா இனி ஒன்றும் பண்ண முடியாது, ஹீரோயினை நம்ம லவ் பண்ண வைக்கணும், அப்போ தான் எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு உன்னை நான் எடுத்துக்கிட போகிறேன் டோகன் இருந்துன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. இப்படி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட அம்மாவோட அந்த கேஸை பற்றி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. அவங்க அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துருக்காங்க. ஆனால் அப்படி ஆக்சிடெண்ட் ஆகிறப்போ பின்னாடி ஒரு கார் துரத்திட்டு வந்திருக்கு. தூரத்தில் இருந்த கிராமத்தில் இருந்த மக்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு விபத்துன்னு சொல்லி கேஸை முடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு சேர்மன் தாத்தாவும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அது விபத்து கிடையாது, ஏதோ பிளான் பண்ணி தான் நடந்திருக்குன்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த டைமில் தாத்தா என்னென்னா இப்போ அவங்களோட 3வது பேரான டோகனுக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை கொடுக்குறதா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டு இருக்கிறத இங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லிட்டா அந்த ஃபேமிலியில் உள்ள பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அவர் வீட்டு பொண்ணு இறந்ததுக்கே அவராக ஒன்றும் கண்டுக்கிடாத மாதிரி இருக்குது, நம்ம வீட்டு பொண்ணு அங்கே போய் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோயினோட கெதி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பதட்டத்துலேயும் குழப்பத்துலையும் இருக்கையும் அப்படியே இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின்ட்ட நான் எங்கள் அண்ணன் இருந்து ஒன்று பறிக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஹீரோயின் என்னென்னா என்ன லவ் எதுவும் பண்ணுறியா அப்படி இல்லைன்னா எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வளரிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக டோகன் இருந்து ஒன்று நான் எடுத்துக்கிட்ட தான் போகிறேன். என்ன நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக டோகனை நீ மேரேஜ் பண்ண மாட்டேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஸோ நான் உன்னை சீரியஸ் பண்ண போகிறேன். இனி உனக்கும் என்ன பார்க்குற டைம் பட்டர்ஃப்ளை மூமெண்ட் எக்ஸைட்மெண்ட்லாம் வரதான் செய்யும்னு சொல்லவும், உனக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ என்ன பார்க்குற டைம்லாம் அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆகியிருக்கேன் அப்படி தானே, அதனால தானே இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோ அப்பெல்லாம் கிடையாது, என்ன தேவையில்லாமல் வளரிட்டு இருக்க. இல்லை, ஆனால் எனக்கு வாய்ப்பே கிடையாது, உன்னை பார்க்குற டைம் நான் அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் தெரியுது உள்ள பதட்டமாக தானே இருக்குது, நைட் டைம் வேறு குளிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டிருந்த கோட்டை எடுத்து ஹீரோயின் மேலே போட்டு விடுதாங்க. அப்படியே ஹீரோயினும் பக்கத்தில் இழுத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஐகாண்டட் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ ஹீரோ என்னன்னா அவங்களோட கையை எடுத்து ஹீரோயினோட கன்னத்தில் வைக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரியுது, உடனே தள்ளி விட்டுட்டு விலகி வரவும் இப்போ ஃபீல் பண்ண தானே நான் சொன்ன மாதிரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கொஞ்சம் கோவத்தில் நான் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன், தாத்தாட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு வந்திருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டவும் பதிலுக்கு ஹீரோவும் கொஞ்சம் கோவத்தில் பேசுகிறாங்க. நீ இன்றைக்கி பண்ணதுக்குலாம் உனக்கு தாத்தா பர்மிஷன் தருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, எல்லோரும் முன்னாடி சாப்பிட்ட விதம் திரும்ப ஏற்று பேசினது, அது மட்டும் இல்லை தாத்தா முன்னாடியே டோகனோட பேக்கில் அடிச்சுட்டு இருக்க, இதுக்கெலாம் என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கோவத்தில் 2 பேருக்குள்ளேயும் ஸ்மூத்தாக போன கான்வர்சேஷன் கொஞ்சம் ஃபைட்டில் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே என்ன நடக்குன்னு சொல்ல பார்த்தோன்னா அங்கே டோகனால் நம்பவே முடியல, தாத்தா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னொன்னே தாத்தாவும் சொல்கிறாரு, நீ தான் அந்த பொண்ணு இல்லைனா எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறேன் மாதிரி, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இப்போ நியூயார்க்கில் இருக்க உன்னோட திங்ஸ்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும் மேரேஜுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே டேரக்டர் சாய்க்கும் சிஸ்டருக்கும் பிடிக்கல. ஏன்னா அவங்க பிளான் படி டோகன் மேரேஜ் பண்ணிட்டு நியூயார்க்கில் செட்டில் ஆயிடுவான். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் தான் அவங்க பிளான். ஸோ இது அப்படியே மாறுது. ஸோ இதை கேட்டதுமே அங்கே டேரக்டர் சாய்க்கு கோவம் வருது. தாத்தாட்ட என்ன, நான் தான் உங்களோட மூத்த பேரன், நான் தான் உங்கள் கம்பெனியில் உங்கள் கூட இருந்தது, நீங்கள் என்ன இப்போ எல்லாமே அவனுக்குன்னே செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லவும் தாத்தா அது கண்டுக்கிடல, நான் போகிறேன்னு சொல்லி எஞ்சி போகையும் தாத்தாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லணும்னா அவங்க தப்பான முறையில் பிறந்தவங்க தானே அவங்க 2 பேருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தாத்தா கோவம் வந்து அப்படியே அவனோட கன்னத்திலே ஒரு அறை விடுதாங்க. என் கூட இருந்து எல்லாம் பண்ணியா, நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் தான் சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன், அவன் தான் இனிமேல் பிஸ்னஸில் இருப்பான், மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் அவனுக்கு தான் டோகனுக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இதை கேட்டதுமே டேரக்டர் சாய்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே ஒரு கோவத்தில் வெளியே கிளம்பி வராங்க. வெளியே இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் போயிருந்தாங்க. ஆனால் பின்னாடி வந்த டேரக்டர் சாயோட தங்கச்சி என்னென்னா வந்ததுமே ஹீரோ செவுட்லேயே ஒரு அறை விடுதா, உன்னால தான் இப்போ தாத்தா என் அண்ணனை அடிச்சிட்டாங்க, உனக்கு வெக்கங்கிறதே இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன எங்கள் அம்மாவை திருடுனேன், இப்போ பிஸ்னஸை திருடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ எல்லாம் பண்ணுறேன்னு அமைதியாக இருக்கேன்னா நீ என் லெவல் கிடையாது, அதுக்கு நன்றியோடு இருக்க பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் யார் முன்னாடி நடக்குன்னா ஹீரோயின் முன்னாடி இருக்குது. சடனாக ஹீரோயின் போய் அவங்க கையை பிடிக்காங்க. உடனே அவள் அந்த இடத்துலேருந்து போயிடலாம். அடுத்தது இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்து நிற்கையும் அந்த இடத்துக்கு டோகன் வரலாம். வந்ததுமே தாத்தா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லவும் இங்கே ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த சீனை கட் பண்ணி அப்படியே மறுநாள் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்களோட கோவர்க்கர்ஸ் கூட இருக்கவும் கரெக்டாக அந்த டைமில் தாத்தா கூட மற்ற டேரக்டர்ஸ்லாம் போகிறாங்க. ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அதில் ஹீரோவோட அம்மாவோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டும் இருக்கார். ஹீரோவை பார்த்துட்டு கோவத்தில் போனவர் ரிட்டர்ன் வராரு. வந்து ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு குப்பை அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு புரியுது நம்மளை தான் சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க என்னன்னு கேட்டோன்னே கீழே குப்பை இருக்குது க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் என்னென்னா குப்பை இருந்தால் அவர் க்ளீன் பண்ண வேண்டியதான், ஏன் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அதை கட் பண்ணி இப்போ தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தாட்ட செக்யூரிட்டி போய் சொல்கிறாரு, டோகனுக்கு மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் வாங்குறதுல இஷ்டமே கிடையாது, அது பண்ணனாலும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லவும் அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யார் பெஸ்ட்டாக இருப்பான்னு கேட்காங்க. ஆனால் அவர் என்னென்னா ஹீரோவை தான் சொல்கிறாரு. அப்படி இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா வீட்டில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எதுக்குன்னா ஏதாவது குழம்பி போய் டென்ஷனில் இருக்கிறப்போ இப்படி தான் வீட்டு வேலை பார்ப்பாங்களாம். இப்போ எதை நினச்சி அப்படி செஞ்சுட்டு இருக்காருன்னு பார்த்தோன்னா ஹீரோயின் ஒன்றெல்லாம் நான் லவ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னதை நினச்சி தான் டென்ஷனில் செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக லீடர் அப்போ வந்து சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை கொடுக்குறத பற்றி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, ஷேர்கோட்டன்ஸ் மீட்டிங்குன்னு சொல்லவும் ஹீரோ என்னென்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லீடரை ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அனுப்பி வைக்காங்க. ஆனால் எதை கேட்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னு இப்போதைக்கு
சொல்லலை. இதுலேருந்து இப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ எப்படி கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்களோ ஹீரோயினும் அதே மாதிரி தான் பாக்ஸிங்னு பேரில் ஒருத்தரை தோச்சி காய போட்டுட்டு இருக்காங்க. அடித்தது யாருன்னு பார்த்தோன்னா தங்கச்சி ஹஸ்பண்டோட போது அந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்க. அவள் வந்ததுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்கு இப்போ இந்த டென்ஷனில் இங்கே அடிச்சுட்டு இருக்கேன், யார் மேலே உள்ள கோவத்தை இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் எதனால் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா டைரக்டர் சாயோட தங்கச்சி ஹீரோவை அடித்ததை நினச்சி ஃபீல் பண்ணி தான் ஹீரோயின் இப்போ இந்த டைமில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களோட தங்கச்சிட்டு கேட்காங்க, அந்த சேர்மன் தாத்தா எப்படி சடனாக மேரேஜுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. கரெக்டாக வெளியே வர டைமில் ஹீரோவை இப்படி அடித்த மேட்டரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க டேரக்டர் சாயோட சிஸ்டர் அடிச்சிட்டாங்கன்னே அவங்க அப்படியே பார்த்துட்டு பாவம் அந்த பையன் எப்பவும் லோன்லியாக தான் இருந்திருப்பான், ஏன்னா அவன் அண்ணன் அவன் பேச்சை கேட்க மாட்டான், ஃபேமிலி உள்ளவங்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் பாவமாக பேசையும் ஹீரோயின் நானே ஆல்ரெடி அப்படி நினச்சி ஃபீலில் தான் இருக்கேன், நீங்கள் வேறு இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக ஹீரோட்டிருந்து கால் வருது. எங்கே இருக்குன்னு கேட்கவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேலையாக வந்திருக்கேன்னு சொன்னது தான். ஃபோனை உடனே கட் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தோன்னா அடுத்த செகண்டே ரெட் கலர் காரில் ரிச்சாக ஒரு கூலிங் கிளாஸ் பாட்டு வந்து இறங்குறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் கேட்காங்க, எதுக்கு இந்த கார் இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் எனக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் ஹீரோ சொல்கிறாங்க, ரிச் டால் ஹேண்ட்ஸம் இதெல்லாம் நீ ட்ராமாவில் தானே பார்த்துருப்பேன், என்னோட ரியல் லைஃப்பும் இதுதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆக மொத்தம் உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதை என்ஜாய் பண்ணு, எல்லோரும் ட்ராமாவை பார்த்துட்டு பீப்புள்ஸ்லாம் எல்லாம் ட்ராமாவில் தான் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்றைக்கி நீ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க, இன்றைக்கி நீ அப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லவும் ஹீரோயின் என்னென்னா எனக்கு ட்ராமாவில் கூட மெயில் லீடு கிடச்சது கிடையாது, அப்படியே எந்த ஒரு சீனும் எனக்கு இல்லைன்னு சொல்லவும் அப்போ இதுவும் நல்லது தான், நான் தான் அப்படின்னா உன்னோட ஃபஸ்ட்டு மெயில் லீடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கே போகிறான்னு கேட்குறதுக்கு ஹீரோ என்னென்னா இன்றைக்கி நம்மளோட டேட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு அவ்வளோதான், நீ ஆர்வமாக தான் இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்லவும் அதுவும் நல்லதான், பார்ப்போம் நீ என்னெல்லாம் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பிளேனில் தான் இப்போ ட்ராவல் ஆகுறாங்க. ஹீரோயின் பூஷனுக்கு வெறும் மூவி பார்க்கறதுக்காண்டியே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோயினுக்கு புரியுது அங்கே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க ஹீரோயின் அது போட்டுட்டு வந்தது தான். ஹீரோ தான் அதை பார்த்து பயங்கர மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஹீரோ தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, இவங்க இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த சுற்றி இருக்க மற்ற சீட்டு எல்லாமே ஹீரோ மட்டும்தான் புக் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயின்னு சொல்கிறாங்க, வெறும் மூவி மட்டும் ஒன்றா பார்க்குறதுனால நான் உன் மேலே விழுந்துருவேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவி தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த மூவி வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச டேரக்டர் குவான்கின்னு எடுத்தவங்க. அது மட்டும் இல்லை, அதில் நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஃபஸ்ட் எபிசோடில் அந்த குதிரை சீனில் நடிக்க வச்சுருப்பாங்களே நாரின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நடித்த மூவி தான். ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே ஹீரோட்ட கேட்காங்க, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு அந்த டேரக்டர் பிடிக்கும், அவரோட படம் பிடிக்கும்னு, எப்படி கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தேன், யாரையாவது வச்சு செக் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ பதிலே சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை அங்கேருந்து இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு அங்கே என்னென்னா அந்த டேரக்டர் குவான்கி இருக்காங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் போல், ஏன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இந்த டேரக்டர் போல். ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோ போய் பேசினோடனே ஹீரோயினுக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது அவங்கள பார்த்ததுமே. ஸோ ஹீரோ இன்ட்ரோ கொடுக்காங்க, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், இவளும் ஒரு ஆக்ட்ரஸ் தான், என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ்னு. ஹீரோயின் லைட்டாக அப்படியே விழுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களும் பேசுகிறாங்க, எனக்கு நீங்கள் ஆக்ட்ரஸ்ன்னு தெரியாதுன்னு சொல்லவும் நான் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிவிட்டு அவங்களுக்கு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்போ ஹீரோ பார்க்காங்க, என்னமோ மூவிலாம் சேர்ந்து பார்க்கறதுனால விழமாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன நினச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினா அமைதியாக இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் சேவோன்னு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒரு கொரியனில் பெரிய ஒரு ஆக்டர் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான். அவளுக்கு வந்ததே பிடிக்கல, அதுவும் அந்த ஆக்டருக்கு புரிஞ்சு போச்சு. அவரும் சொல்கிறாரு, நான் கேட்குற கொஸ்டின்கான் ஷார்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன், இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதே அன்கம்ஃபர்டபுளாக தானே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லவும் அவன் என்னென்னா அது சிரிச்சியே மழுப்புறான். ஆனால் அவர் கொஞ்சம் பக்கத்தில் போயும் அவள் விலகி போகிறா. எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது, நான் வாரேன்னு சொல்லி கிளம்பியும் போய் சொல்லாதான், ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு எந்த ஸ்கெடியூலும் இல்லை, எனக்கு இந்த ஸ்கெடியூல் இல்லை, மேரேஜை தவிர வேறு என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லவும் இல்லை எனக்கு வேறு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வரான். வெளியே வரையும் ஆப்போசிட்டில் ஒரு மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே ஃப்ளாஷ்பேக் வருது. சேவன் அதில் பிரைட் மேக்கப் போட்டு இருக்கா. அதில் ஹீரோ என்னென்னா க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. படுத்து கிடந்துட்டு, நீ என்னை மிதிச்சுட்டு வேணால் அந்த மேரேஜுக்கு போ, ஏன்னா வந்து டோக்கனை மேரேஜ் பண்ணாமல் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணுறதா இருக்கு போல், அதை தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. சார் ஹீரோ, சார் எல்லாம் இருக்கட்டும், உங்கள் அப்பா எப்படி என்னை வெளியே பார்க்குறப்போ என்னை பார்த்து சிரிச்சாரு, எப்படி இவ்வளோ அழகான பொண்ணை இங்கேருந்து அனுப்புகிறோன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுக்காங்க. அதுலேயும் ஹீரோ சொல்கிறாங்க, நீ அண்ணனை தவிர மற்ற பையனை கல்யாணம் பண்ண போகிற, நீ ஹாப்பியாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்யூட்டாக சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன மேரேஜ் எதனால் நின்றுச்சுங்கிறத இப்போதைக்கு சொல்லலை. இதை கட் பண்ணி அப்படிங்க நைட் டைம் போல் ஹீரோயினும் டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் எனக்கு எக்ஸைட் ஆனதான், ஆனால் ஒன்றால் கிடையாது, இன்றைக்கி அந்த டேரக்டர் குவான்கியை பார்த்ததுனால தான் சொல்லவும் ஹீரோ என்னன்னா, அதை நான் கூட்டிகிட்டு போனது நான் தானே, இப்போ என்ன இப்படி பேசுகிறேன்னு சொல்லவும், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் ரிட்டர்ன் சியோலுக்கே போக வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையான்னு சொல்கிறாங்க. அது சேம் டைமில் அவன் ஃபேஸில் அடிபட்டு இருந்துச்சு, பரவாயில்லையான்னு கேட்கவும் என்னை பார்த்து பரிதாபம் படுது ஏன் என்ன, ஸோ அதுவும் பட்டுக்கோ, லவ்வுக்கு ஷார்ட்கட்டே பரிதாபப்படுறதான்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ எப்படியாட்டும் ட்ரை பண்ணி ஹீரோயினை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியலை. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லவும்
சொல்லவும் ஹீரோ என்னன்னா இல்லை இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனியாக வராங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல நிற்க விட்டுட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் அந்த ஆக்ட்ரஸ் நாரி பொண்ணு வந்துட்டா. ஹீரோயினை பார்த்ததுமே ஆஸ் யூசுவல் எப்பவும் போல் சீன் போடுறா. இன்றைக்கி என்னோட மூவி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, அந்த மூவி நான் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் அந்த டேரக்டர் நான் தான் நடிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் நடித்தேன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுருக்கேன். ஹீரோயினும் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, டேரக்ஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுறா. அதை பார்த்ததுமே உன்னி இந்த ட்ரெஸ்ஸு எங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் எனக்கு கிஃப்டாக தந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கிஃப்டா? யார் உங்களுக்கு போய் இதை கிஃப்டாக தந்தா? இது இங்கே இருக்கிறதுலே ஒரே காப்பி தான், இதெல்லாம் நீங்கள் போட வேணாம், இதை நீங்கள் எடுத்து தூர போடுங்க, நான் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கடனாக தரேன்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் இப்படி குத்தி கட்டுறா. ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட பார்ட்டி இருக்குது, அதுக்கு வாங்க, நான் தரத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் கூட இருக்கிற பொண்ணு என்னென்னா அங்கே விஐபி மட்டும்தான் போக முடியும், இன்விடேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்விடேஷன் இருக்கணுமா? அவங்க யார் தெரியுமா? ஆக்ட்ரஸ், அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது தான், மெயின் லீட்லாம் நடிச்சது கிடையாது தான், ஆனால் அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட இல்லாததை வேணும்னு அவள் குத்தி காட்டி பேசுகிறா. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக அவளோட மேனேஜர் வந்து சொல்கிறாரு ஹோட்டலில் ரூம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் எப்பவும் இங்கே பூஷன் வந்தானா இந்த ஹோட்டலில் ஒரு ரூமில் தான் தங்குவாலாம். சடனாக ஏதோ விவிஐபி வரது தான் அந்த ரூம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இவளுக்கு கோவம் வருது. யார் அந்த விஐபி? எதுக்கு இப்படி தேவையில்லாமல் சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டு தான் என் ரூம் எடுக்கான் அப்படின்னு சொல்லியும் நான் தான் அந்த விஐபின்னு ஒரு குரல். யாருன்னா ஹீரோ தான் மாசா ஒரு என்ட்ரி. சீரியஸ்லி இந்த சீன் கிட்டத்தட்ட பார்க்குறப்போ பிஸ்னஸ் ப்ரொபோசலோட வைப் தான் தந்திருக்கும். ஏன்னா அப்படி தான் நடிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்ததுமே இந்த நாரி பொண்ணு பார்த்ததுமே தெரிஞ்சுது ஆல்ரெடி ஹீரோ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கா. ஸோ என்ன ஃப்ளாஷ்பேக்னு காட்டுறாங்க. ஸோ இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோ என்னன்னா ஹீரோயினை சுற்றி யாரெல்லாம் இருக்கா என்னென்னு விசாரிக்கப்போ இந்த நாரியை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா தான் கிளாஸ்மேட்டாக இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஃபேமஸ் தான். ஆனால் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் இவ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா, நல்லா மெயின் லீடாக நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோயினை கொஞ்சம் தொந்தரவுப்படுத்திட்டு வேற இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அதனால் ஹீரோ பழி வாங்குற விதமாக ஃபஸ்ட்டு ஹீரோயின் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் அவள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாள். ஆனால் ஹீரோ போய் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ்க்கு நான் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த ஆக்டர் நம்மளை தான் இருப்போம். அது மட்டும் இல்லை ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கணுன்னே பரவாயில்ல அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருதா. ஸோ கரெக்டாக அதுக்கு பில்லாம் போட்டு வாங்கிட்டு ஹீரோ வரையும் அந்த ட்ரெஸ்ஸை தான் நானே வச்சுக்கிட்டேன் கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நான் ஆக்டர்ஸ்ன்னு சொன்னேன், ஆனால் உங்களுக்கு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பல்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது அவங்க பிளேனில் ட்ராவல் ஆச்சப்போ அவளும் அதே பிளேனில் தான் ட்ராவல் ஆகிருக்கா மற்ற பீப்புள்ஸோட. ஏன்னா ஹீரோ வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்து சீட்டெல்லாம் மொத்தமாக இவங்களே புக் பண்ணிட்டாங்க. இவன் என்னென்னா மற்றவங்க கூட சேர்ந்து வந்திருக்கா. இதெல்லாம் ஹீரோ வேணுங்க தான் செஞ்சுருக்காங்க. தேர்ட் என்னென்னா இவங்க ஒன்றா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்ருப்பாங்களா அந்த ஹோட்டலில் கூட இவா எப்பவும் போகிற ஹோட்டல் தான். ஸோ வேணும்னு ஹீரோ அந்த ஹோட்டலில் ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க, வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவாளும் அதை வெளியே நின்று ஹீரோ உள்ளே இருந்ததை மட்டும் பார்த்துருப்பான். ஆப்போசிட்டில் இருந்த ஹீரோயினை கவனிச்சிக்க மாட்டா. ஸோ இப்போ புரியுது ஹீரோ இதெல்லாம் வேணுங்க தான் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு. நீ இப்படிலாம் செஞ்சதை நான் இன்ஸ்டாகிராமில் போய் போஸ்ட் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினா போய் சொல்லி நானும் பதிலுக்கு போடுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு ஹீரோயினை எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கேன், அந்த குதிரை சீன் கூட வேணும்னு செய்ய வச்சு அவளை அந்த ட்ராமாலேருந்து எடுக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டையும். இவ இப்போ என்னென்னா இதெல்லாம் எதுக்கு ஹீரோயின் காண்டியாக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லவும், ஏன்னா அவள் தான் எனக்கு என்னோட மெயின் கேரக்டரே ஹீரோஸ் கெத்தாக சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ஹோட்டல் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயின் போனதுமே கேட்காங்க எனக்கும் நாரிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, என்ன ஆள் வச்சு செக் தானே பண்ணேன்னு சொல்லவும் ஹீரோவும் ஆமாம் நான் கவலைப்படாத பொண்ணை பற்றி நான் எப்பவும் கேர் பண்ணுறது கிடையாது, கன்வெர்ஸ் பண்ணுறது கிடையாது, டேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இனி அவள் இந்த ஹோட்டலில் இருக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு கீழே உள்ள ரூமில் தான் இருப்பாள். ஏன்னா இந்த ஹோட்டலில் இந்த ரூம் தான் ஹையஸ்டான ரூம். எப்படியும் உனக்கு பதிலாக நான் கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன், இப்போ என் மேலே உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு தானேன்னு சொல்லவும் ஹீரோயின் என்னென்னா இல்லவே இல்லை, எனக்கு பதிலாக ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்னா உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருமா, அப்போல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்ன எல்லா ட்ராமாலையும் ஹீரோயினுக்கு ஹீரோ பண்ணால் இன்னத்துக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அதை ஒத்துக்கிட மாட்டாமல் சாப்பிட போகிறாங்க. சாப்பிடாத 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்குது நம்ம போகலாம்னு சொல்லவும் ஹீரோயின் எதுக்கு போகணும், இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ரூம் புக் பண்ணியிருக்கேன், ஸோ இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு போவோம்னு சொல்கிறாங்க. சேம் டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸும் பண்ணுறாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால ஹீரோயின் கொஞ்சம் எமோஷ்னலாக ஹீரோட்ட பேசுகிறாங்க. என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பொறுத்துட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் எதுவுமே மாறல, இந்த ஃபீலிங்ஸ்னால் மாறுமா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கவும் ஹீரோ என்னென்னா கண்டிப்பாக ஒரு நாள் என்னென்னா ஒரு நாள் மாறி தான் ஆகும். ஒரு ஆள் வளரணுன்னா அதுக்கு என்ன திறமை தேவை, ஒரு ஏமாற்றம். ஸோ எதையும் நீ ஈஸியாக கிவ் அப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பதிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சடனாக என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்த்த மூவி எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம், அந்த நாரியோட ஆக்டிங்
எதுவுமே நல்லா இல்லை, நீ நடித்த ட்ராமாவோட ஆக்டிங்லாம் பார்த்துருந்தேன், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் உண்மையாக நான் நடித்த ட்ராமாலாம் பார்த்தீங்களா என்ன, ஆமாம் என் கண்ணை பாரு எப்படி வீங்கி இருக்குன்னு நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் எங்கள் அம்மா அப்பாவை தவிர அடுத்ததான் என் ட்ராமாவை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போவே நல்லா ட்ரிங்க் பண்ணதுனால ஹீரோயின் தூங்குறாங்க. தூங்கி அப்படியே விழுறப்போ ஹீரோ அப்படியே கை கொடுத்து ஹீரோயினோட தலையை அப்படியே தாங்கி பிடிக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடியுது. இங்கே டோகனை தான் காட்டுறாங்க. டோகன் ஹேர் ட்ரைவர் காணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோட ரூமில் வந்து கூப்பிட்டுட்டே வரையும் அங்கே ரூமில் பார்த்தா ஹீரோ இல்லை. ஸோ ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு டோகனுக்கு இப்போ தான் தெரியுது. இங்கே ஹீரோயினும் தூங்கி எந்திரிச்சுதாங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னா சோஃபாவில் ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் போவையும் ஹீரோட கன்னத்தில் அந்த காயம் பட்டது அப்படியே தழும்பாக இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபேஸில் ஒரு தழும்பு இருந்தால் பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடணும்னு போவாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோ எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுமே என்ன என் ஃபேஸை பார்த்துட்டு இருந்தியா, பாரு நான் உனக்கு கொஞ்சம் டைம் தரேன்னு சொல்லியும் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது கிளம்புவோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா அந்த தழும்புலேயே கையை வச்சுட்டு தனக்கு தானே சிரிச்சிட்டு இருப்பாங்க. சேம் டைமில் விண்டோவில் வந்து மழை பெய்யுறது தெரியும். அதை பார்த்தோன்னே ஹீரோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ நல்லா இடி மழையாக இருக்குது. ஹீரோ கொஞ்சம் பயத்திலே இருக்காங்க. அப்போ சின்ன வயசில் நடந்த மெமரிஸ் லைட்டாக காட்டுறாங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போது அவங்க அம்மா கார் ஓடிட்டு இருக்காங்க. குட்டி பையன் ஹீரோ பின்னாடி உட்காந்துருக்காப்புல. ஸோ ரொம்ப பயத்தில் தான் அவங்க அம்மா கார் ஓடிட்டு போகிறாங்க. சடனாக ஒரு கார் வந்து இடிச்சு தள்ளுது. அந்த மலையில் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இதை நினச்சி இப்போ ஹீரோ பயந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் ஹீரோயின்னா எல்லாம் சரியாகிடும், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிருன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் இங்கே ஹீரோ வந்தாச்சு. இங்கே லீடர் கூட இருக்கீங்க. எதையோ நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. லீடர் பார்த்ததுமே என்ன எதையோ நினச்சி ரொம்ப பேடாக திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஃபேஸை பார்க்கறதுக்கே சரியில்லைன்னு சொல்லவும், இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லவும், எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பேன்னு, இப்போ என்ன ஹீரோயினை உன் வழி கொண்டு வர முடியல, உன்னை லவ் பண்ண வைக்க முடியல, இதான பிரச்சனை, உனக்கு பதிலாக வேறு ஏதாவது பையனை வைக்கலாம்லாம். ஸோ மேபி அவளுக்கு அந்த பையனை பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அவங்கள லவ் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்காங்க. இந்த ஐடியாவோட விளைவு இந்த எபிசோட எண்டிங்கில் தெரியும். இதை சொன்னாலுமே ஹீரோ இதுவும் கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு இருக்கையும் அடுத்த சீன்லேயே சேவனை மீட் பண்ண தான் போயிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே என்னென்னா சேவனோட அப்பா ஆல்ரெடி பிளைண்ட் டேட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ஃபோட்டோவை கொடுத்துருப்பாங்க போல். அதெல்லாம் அங்கே இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் எடுத்துக்கிடலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதை வாங்கிட்டு வராங்க. இங்கே ஹீரோயினும் டோகனும் என்னென்னா மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டாச்சு. ஸோ அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறாங்க. தாத்தா பர்மிஷன் தந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதோட ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்ருக்கையும் சடனாக என்னென்னா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்கான் டோகன் நியூயார்க்குக்காண்டி. ஸோ தாத்தா எப்படியும் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டார், ஒரு ட்ரிப்புக்கு இந்தியா போகிறாரு. ஸோ அந்த டைம் கரெக்டாக நம்ம இங்கேருந்து நியூயார்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி டோகன் புதுசாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு வேறு தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்னென்னா இன்னொரு வேலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு டோகனை ஸ்டேட்டாக அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபேமிலி முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கா. ஸோ அவங்க எல்லாருமே நார்மலாக தான் டோகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் எப்போலேருந்து டேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு ரெண்டு பேருமே ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. 3 வருஷம் 5 வருஷம்னு சொல்லிட்டு எல்லோரும் முழிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த குட்டி பையன் என்னென்னா அவங்க எப்போ டேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லவும் அப்படியே நார்மல் ஆகிறாங்க. ஸோ நார்மலாக பேசிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சீன்லேயே இங்கே ஹீரோ என்னென்னா அங்கே சேவான்ட்டு வாங்கிட்டு வந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு பையனோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை என்ன லவ் பண்ண வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த பையனை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கான் ஹீரோ வேறு தனியாக. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னென்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோட்ட இருந்து மெசேஜ் வருது, கரெக்டாக 6:30க்கு இந்த டிகே ஹோட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் ஹீரோயின் என்னென்னா அவனுக்கு தேவைன்னா அவன் தான் கால் பண்ணி சொல்லணும், அவன் பாட்டில் இப்படி சொல்லிட்டு இருக்கான், அவன் கூப்பிட்டா நான் போகணுமா என்ன, அவன் யார், அவனுக்கு கூப்பிட்டோன்னே நான் போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட திட்டிகிட்டு இருக்கையும் ஆமாம் யாரை பற்றி பேசுகிறேன் எங்களை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்னென்னா அந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கூட அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நான் புதுசாக ஒரு பையன் நான் தான் உங்க கூட எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிறான். ஆனால் ஹீரோ சூஸ் பண்ண பையன் பேர் வந்து மூன்கோ, ஹீரோயின் கூட பிளைண்ட் டேட்டுக்கு போகணுன்னு. ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஹான்னு ஒரு பையன். இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோவை தான் காண்றாங்க. ஹீரோட ஃபேஸே அப்படியே பாடி போய் இருக்குது. ஹீரோயினை பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்புனதை நினைக்கிறேன். இங்கே இப்போ சேவன் கூட தான் சாப்பிடணும்னு சொல்லி டின்னருக்கு வந்திருக்காங்க. சேவன் என்னென்னா ட்ரிங்க் பண்ணுவோமா, நீ தான் கார் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இல்லை வேண்டாம் ட்ரிங்க்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பிட்ற டைம் கரெக்டாக அப்போது சேவனுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்மேன் வராங்க. இன்றைக்கி மூன்கோ கூட டேட்டிங்க்கு நீ தான் போகணும், பதிலுக்கு இன்னொரு பொண்ணை அனுப்பி வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லவும் அங்கே சேவனுக்கு புரியல. ஹீரோ என்னன்னா ஆமாம் நான் தான் இன்னொரு பொண்ணை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லவும் ஆனால் அந்த பையனும் போயிட்டான். அந்த பையனுக்கு பதிலாக அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹான்னு ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்கான். அந்த பையன் அவ்வளோ நல்ல கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோ கிங் அவ்வளோதான், ஹீரோயின் வேறு தனியாக இருக்கா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சிவன் நான் அடுத்த டைம் உன்ட்ட பேசுகிறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. டேக்ஸி எதுவுமே கிடைக்க மாட்டேது, ஏன்னா ஹீரோ கார் கொண்டு வரல. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினை பற்றி தான் ஃபுல் தாட்ஸும் வருது. ஹீரோயின் கூட இருந்தால் மூமெண்ட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணாங்க. கரெக்டாக அந்த டைம் சேவன் என்னென்னா காரை கொண்டு வர நான் உன்னை போய் விடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டாக இங்கே ஹோட்டலில் வந்து ஒவ்வொரு பக்கமாக தேடுறாங்க ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அங்கெங்கன்னு தேடி பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு இடத்துல இன்னும் அந்த
அந்த ஹாங் கூட தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தூரத்துலேருந்து இந்த ஹீரோ பார்க்காங்க. ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேறு பிளான் இருக்குது, எனக்கு இப்படி பிளைண்ட் டேட்டுன்னு யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி கிளம்ப போவையும், எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போகிற, கொஞ்சம் வெயிட் பண்ணி, எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ஹீரோ எதுக்கும் உனக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறப்போ, ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் சரி அவன் அவ்வளோவா யார்ட்டையும் பேசவும் மாட்டான், எங்கள் கூட கோல்ஃப் விளாட கூட வர மாட்டான். அப்படி இருக்கிறப்போ அவன் கூட இருக்கிற ஒரே பொண்ணு பார்த்தா சேவன் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது ஒன்று தான். ஸோ அதான் தெரிஞ்சுக்கிட்ட ஆசையாக இருக்குது, ஏன்னா தெரிஞ்சுக்கிடக்கூடாதா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் என்னென்னா சரி டைம் ஆகிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும் அவளும் நல்லது, எனக்கும் வேறு பிளான் இருக்குது, நானும் போகிறேன்னு சொல்லி அவள் வேறு பக்கம் தான் கிளம்புறான். ஆனால் இவன் என்னென்னா எங்கே போகிறேன், நான் கிளம்பலான்னு சொன்னது என்னோடய ரூமுக்கு, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அவன் தப்பான ரூட்டில் ஹீரோயினை அப்ரோச் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, நீ எப்படி ஹீரோவை செடியூஸ் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லவும் ஹீரோயினுக்கும் வந்தது. பக்கத்தில் இந்த ட்ரிங்க் எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றுறாங்க. இப்போ தெரியுது ட்ராமாவில் ஏன் இப்படி எக்ஸ்பென்சிவான ட்ரிங்க் எடுத்து ஊற்றுறாங்கன்னு சொல்லவும், உன் வாய்ஸை ரைஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு இதில் உட்காருன்னு அவன் கொஞ்சம் கோவத்தில் பேசையும், நீ சொல்கிறத நான் இதுக்கு கேட்கணும், நீ எனக்கு பாஸா இல்லை பேரண்ட்ஸான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ நீ இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன்னா உனக்கும் ஹீரோக்குள்ள தப்பாக ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவேன்னு சொல்லுவான். இதை கேட்டதுமே ஹீரோயினும் சைலண்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, நீயும் அவங்க அம்மா மாதிரி கேரக்டர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் தப்பாக பேசுகிறான். இதில் உட்காந்து இதில் இருக்கிற ஃபுல்லும் ட்ரிங்க்ஸையும் குடின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னா நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனால் இதில் ஹீரோவோட பேரை இன்வால்வ் பண்ணக்கூடாது, நான் குடிச்சிட்டு உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை குடிக்க போவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நடந்ததாக ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த ட்ரிங்க்ஸை ஃபுல்லாக ஹீரோ குடிக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு அவள் குடிச்சாச்சுலாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே டோகனை தான் கட்டுறாங்க. கரெக்டாக டோகன் இன்னைக்கு மேரேஜுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே ஆஃபீஸை மூடிட்டாங்க போல். ஸோ ஹீரோயின் வராதனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான், எங்கே இருக்க எதுவும் பிரச்சனையா, என் மெசேஜை பார்த்தோன்னே ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரையும். அங்கே என்னென்னா கொரின் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ பேப்பர் கிடக்கு. அதை பார்த்ததுமே இவன் என்னென்னா சடனாக யாருக்கோ செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிவிட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே மேலே வரான். அப்போது டோகன்னு சொல்லி ஒரு பேர் கேட்குது. சொல்கிறது யாருன்னு திரும்பி பார்த்தா அது டோகனோட பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஸோ அவன் அப்படியே ஷாக்கிங் நினைக்கையும் இதை அப்படியே கட் பண்ணி அகைன் இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ கோவத்தில் வெளியே வரையும் ஹீரோ அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காங்க. என் பின்னாடி வராதான், நான் ஏதோ டென்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ இருக்கதான் பேக்கை வாங்குறாங்க. ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு ஒரு நல்ல டேட்டுக்கு நல்ல பையனை தான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஆனால் இப்படி மாறிட்டு சாரின்னு கேட்காங்க. ஹீரோயின் என்னென்னா இப்போ உன்ட்ட கேட்டேன்னா நீ எனக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவன் பேசினது நீ எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அப்படியே சைலண்டாக இருக்காங்க. ஸோ எல்லாமே கேட்டுட்டு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருக்கேன், அவன் எவ்வளோ கொச்சையாக பேசினா அதெல்லாம் உனக்கு ஃபீலிங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை அம்மாவை பற்றி தப்பாக பேசினதுனால தான் ஹீரோயின் இப்போ கோவப்பட்டுட்டு இருக்காங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதை நினச்சி ஹீரோயின் கோவமே படலை. ஹீரோவும் திங்க் பண்ணுறாங்க, நீ இப்போ எனக்கு பதிலாக கோவப்பட்டு இருக்கியா என்னன்னு சொல்லவும், அவன் யார், அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் எனக்கு, அவனை இன்றைக்கி பார்ப்பேன் அது நாளைக்கு பார்க்க மாட்டேன், ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, எதுக்கு என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் நீ ஹேட் ஆகிட்டு இருக்க, எனக்கு அதை பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், கஷ்டப்படுறியா இப்போ உன்னோட ஹார்ட் ரேஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இதை பற்றி பேச தோணுதுன்னு சொல்லவும், ஆனால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, உன்னை ஏன் முன்னாடி யாராட்டும் இன்சல்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஆச்சரியம் தான், என்ன உனக்கு தான் பிடிக்கவே பிடிக்காத, ரொம்ப வெறுக்கிறியா, அப்போ எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஹீரோ. ஏன்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னை யாராத்தையும் இன்சல்ட் பண்ணால் எனக்கு கோவம் வருது, அந்தளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஷோல்டரில் படுத்துருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாட்டில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணாங்களே மாதிரி தூக்கம் வராமல் என்ன செய்யும், அப்படியே ஹீரோயின் மேலே அப்படியே படுத்துருந்தாங்க. ஹீரோயினை எழுப்பி பார்த்தாங்க, ஹீரோ எந்திரிச்சா படே இல்லை. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த எபிசோட் தரமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இடையில மட்டும் பிஸ்னஸ் ப்ரொபோசல் அந்த ட்ராமாவோட வைப்பை தான் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.